Hello dear students, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 7 mensuration exercise 7.3 ல first questionக்கான solution என்னன்றதை டீடைல்டாக பார்க்கலாம். ஈஸி மெத்தடோட சரிங்களா. கொஷின் வந்து a vessel is in the form, ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்க சரிங்களா. வெசல்னா பாத்திரம்னு அர்த்தம். is in the form, எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஹெமிஸ்பெரிக்கல் பவுல். ஹெமிஸ்பியர்னா என்ன? ஸ்பியரில் இருக்கக்கூடிய பாதி. ஓகே, மவுண்டட் பை ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் மேலே இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலை வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு சிலிண்டர்னால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் சிலிண்டர் சரிங்களா. இது சிலிண்டர் மேலே ஹெமிஸ்பியரை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. த டயாமீட்டர், இந்த டயாமீட்டர்ன்றது எதுக்கு பிலாங்ஸ் டுன்னு பார்த்தோன்னா, டயாமீட்டர் எதுக்கு வரும்? எப்போவுமே சர்க்கிளுக்கு தான் டயாமீட்டர் வரும். இப்போ இந்த இடத்துல சர்க்குலராக இருக்கக்கூடிய பார்ட் எதுங்க இருக்குன்னா, இந்த ஹெமிஸ்பியருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும், சிலிண்டருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். இது ரெண்டும் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது சரிங்களா. இதோடைய டயாமீட்டரை கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இந்த டயாமீட்டர், கீழே இந்த டயாமீட்டர்னால் மேலேயும் அதே தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சிலிண்டர், கீழே மேலே ரெண்டுமே டாப் அண்ட் பாட்டம்ஸ் ரெண்டு சர்க்குலர் ரீஜன் இருக்கும். அந்த ரெண்டு சர்க்குலர் ரீஜனுக்கான டயாமீட்டர் தான் அவங்க வந்து 14 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த வெசல், சி என்ன கொடுத்துருக்காங்க? வெசல். வெசல்ன்றது என்ன? இது ரெண்டும் சேர்ந்தது தான் வெசல். அப்போ இது மொத்த ஹைட்டையும் சேர்த்து மொத்தமாக தி ஹேட் டோட்டலி கிவன், டோட்டலாக மொத்தமாக 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த கெப்பாசிட்டின்னு கேட்குறாங்க. கெப்பாசிட்டினா என்ன? உள்ளே எவ்வளோ பிடிக்கும்? அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? வால்யூம் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, பிஃபோர் கோயிங் டு ஆன்சர் இந்த டயக்ராமை கிளியராக நம்ம ட்ரா பண்ணிப்போம். இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது, இந்த சிலிண்டரை ட்ரா பண்ணிடலாம். சிலிண்டர், இந்த சிலிண்டருக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் வச்சுருக்காங்க. ஓகே, இது ஹெமிஸ்பெரிக்கல் பவுல். இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ். இது மொத்தமாக இருக்கக்கூடிய டோட்டலாக இந்த வெசலோடைய ஹைட் அவங்க என்ன டினோட் பண்ணியிருக்காங்க? தி ஹேட் கிவன் 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னென்ன வேணும்? இப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட்டும் வேணும், அதே மாதிரி ரேடியஸ் வேணும். இப்போ இதோடைய டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர் வந்து இந்த டயாமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டயாமீட்டர் 14, இதிலிருந்து இது வரைக்கும் டயாமீட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 14. நமக்கு ரேடியஸ் வேணும்னா டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 2 7s are 14, இது 7 சென்டிமீட்டர், இந்த ரேடியஸும் 7 சென்டிமீட்டர். அண்டு இப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட் என்னன்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ரேடியஸ் தான் வந்து என்ன, இப்படி திரும்பும்போது ஃபுல்லாகவே அந்த ஹெமிஸ்பியருக்கான ஃபுல்லாக அந்த ரேடியஸ் தான் இருக்கும். அப்போ ஹெமிஸ்பியருக்கு இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஹைட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இது வந்து எவ்வளோ அப்படின்னா 7. இந்த ரேடியஸ் தான் வந்து நமக்கு சுற்றி ஃபுல்லாகவே இதுக்குள்ளே வரக்கூடிய பார்ட்டு. இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம 7 தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த ஹெமிஸ்பியருடைய பார்ட் இருக்குங்களா, அதோடைய ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம சிலிண்டருடைய ஹைட் இப்போ எவ்வளோன்றதை ஃபைன் பண்ணணும். சிலிண்டருடைய ஹைட்டை ஃபைன் பண்ணணும். சிலிண்டர் வந்து இந்த பார்ட்டு, ஹெமிஸ்பியர் இவ்வளோ பார்ட்டில் வந்து 7 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஓவராலாக டோட்டலாக வந்து 13 சென்டிமீட்டர். இந்த 13 சென்டிமீட்டர்லேருந்து இந்த 7 சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங்காக இருக்கக்கூடியது தான் இந்த சிலிண்டருடைய ஹைட். ஓவரால் ஹைட்லேருந்து இந்த வெசல், இந்த மொத்தமாக கொடுத்துருக்க இந்த வெசலோட ஹைட்டு 13, அதுலேருந்து நம்ம ஹெமிஸ்பியரோடைய அந்த ரேடியஸை மைனஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த ரேடியஸ்ன்றது த்ரூ அவுட்டாக இந்த இடத்துக்கு வரும்போதும் நமக்கு அதுதான் வந்து ஹைட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ 13 - 7, 13 - 7ன்றது சிலிண்டரோட ஹைட்டு எவ்வளோ ஆகும்? இது ஒரு 3, அது ஒரு 4, 6 சென்டிமீட்டர் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லா டேட்டாவும் இருக்குங்களா, அதை எடுத்து அப்படியே எழுதுவோம். சொல்யூஷன் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? they are given capacity of the vessel, capacity of the vessel. இந்த வெசலோடைய கெப்பாசிட்டியை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். வெசலோடைய கெப்பாசிட்டின்னா வெசலோடைய வால்யூம். அப்போ எதுக்கான வால்யூம்? ஒரு சிலிண்டர் இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, ரெண்டு வால்யூமை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டருடைய வால்யூம் ப்ளஸ் அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியருடைய வால்யூம், ரெண்டு வால்யூமையும் ஆட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் πr² h ஸ்கொயர் யூனிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா 2/3 πr³ cubic units. இங்கே வால்யூம்
ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்தால் தான் ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். வால்யூம்னும் போது நமக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல கியூபிக் யூனிட்ஸ், மொத்தமாக கியூபிக் யூனிட்ஸ் வரும். இந்த ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது சிலிண்டருடைய ஃபார்முலா, இது வந்து ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா. சிலிண்டருக்கு ஒரு ஹைட் இருக்குங்களா, அந்த ஹைட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ். இது எல்லாத்துக்கும் நம்ம டேட்டா எடுத்து எழுதிக்கணும். இந்த வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம், அதனால் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்கே ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டருக்கான ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், அதை ஆர்னு வச்சுக்கலாம். அந்த ஆர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் 7. ஸோ சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் ஒரே ரேடியஸ் தான் இருக்கும், சரிங்களா, 7 சென்டிமீட்டர். அண்டு இப்போ இன்னொன்று என்ன வேணும், ஹைட்டு வேணும். இந்த ஹைட்டு வந்து ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டருடைய ஹைட்டு, இது நம்ம ஹெச்னு எடுத்துக்கலாம். இந்த சிலிண்டருடைய ஹைட் வந்து எவ்வளோ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஓவராலாக இருக்கக்கூடிய வெசலோட ஹைட்லேருந்து இந்த ரேடியஸை மைனஸ் பண்ணோம். ஓகே, மைனஸ் பண்ணும்போது நமக்கு 6 சென்டிமீட்டர்ஸ். அண்ட் இன்னொன்று ஹெமிஸ்பியருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் வேணுங்களா, த ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர், அதுக்கும் என்ன வரும், நமக்கு சேம் ஆர் தான் வரும். அதே ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், கெப்பாசிட்டியை ஃபைண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக போங்க, கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல், வெசலோடைய கெப்பாசிட்டியை ஃபைண்ட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா π × r²h எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2/3 πr³ இருக்குது. இப்போ நம்ம இதில் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து வெளியில் எடுத்துடலாம், சரிங்களா. வெளியில் எடுக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு π எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல r², இந்த இடத்துல r³ இருக்குது. சரி, இது காமனாக நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 ரேடியஸுமே ஈக்குவலாக இருக்கணும். இல்லை இங்கே சிலிண்டர் இருக்குது, இன்னொரு இடத்துல கோன் இருக்குன்னா ரெண்டுத்துக்குமே ஹைட் வரும். அப்போ ஹைட்டு டிஃபர் ஆகுதான்னு செக் பண்ணிங்கன்னா அந்த ஹைட் எடுக்கக்கூடாது, ஒன்றுத்துக்கும் ஒரு ஹைட் வைக்கணும். இதை கன்சிடரேஷனில் ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஏன் நான் பையை வந்து காமனாக எடுத்துடலாம், ஆரையும் ஏன் நான் காமனாக எடுக்கிறேன்னா ரெண்டுமே எனக்கு 7 சென்டிமீட்டர் தான். அப்போ நம்ம 6 காமனாக எடுக்கலாம், சரிங்களா. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல ஹெமிஸ்பியர் இருந்து இன்னொரு இடத்துல ஒரு கோன் கனெக்ட் ஆகி அதில் வழியாக வந்து வேறு ஏதாவது ஒரு ரேடியஸ் வந்து வேறு மாதிரி இங்கே வந்து பார்ட் இந்த 7 சென்டிமீட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம வந்து காமனாக எடுக்க முடியாது. இந்த 2 ரேடியஸுமே காமனான ரேடியஸ் ஃபார் ஹெமிஸ்பியர் அண்டு சிலிண்டர். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு π எடுத்துப்போம், ஒரு r² வெளியில் எடுத்துப்போம். ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும், இந்த ஹைட் h இருக்கும், ஒரு 2/3 இருக்கும், π இருக்கும், r³ நம்ம என்ன எடுத்திருக்கோம், r² தான் எடுத்திருக்கோம். ஸோ r ஒன்று ரிமைனிங் இருக்கும். இப்போ ஃபைனலாக πக்கு 22/7 அண்ட் ரேடியஸ் ஆர்ன்றது நமக்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஆர் வந்து 7 சென்டிமீட்டர்ஸ். இந்த 7 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் இன்டூ ஹெச், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 6 ப்ளஸ் 2/3. இந்த இடத்துல π வராது, ஆல்ரெடி π எடுத்தாச்சு, r² எடுத்தாச்சு. 2/3 ஆர் மட்டும் இருக்கும். 2/3 இன்டூ ஆர், ரேடியஸ் வந்து என்னென்னு பாருங்கள், 7. நெக்ஸ்ட்டு இந்த 7 ஸ்கொயரை 22/7 இருக்குது, 7 ஸ்கொயரை 7 × 7 எழுதிக்கிறேன். இன்டூ 6 ப்ளஸ் 2 7s are 14. இந்த 2 7 மல்டிப்ளை பண்ணிட்டோம், டிவைடட் பை 3 ஆகிடுச்சு. இங்கே இந்த 7 கட் பண்ணிக்கோங்க. 22 × 7 இது மட்டும் இருக்குது, இன்டூ 3 6 are 18, 18 14 ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணும்போது 8 + 4 12 1 32 டிவைடட் பை 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஓவராலாக மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 22 7 இல்லை 7 32 இது எல்லாமே இப்படி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சி நியூமரேட்டரில் 22 7 32 மூணுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. டிவைட் பை 3, 7 32 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 2s are 14, remainder 1, 7 3s are 21 plus 1 is 22. 14 1 21 22 ஆயிடுச்சு. 224 இங்கே ஒரு 22 இருக்குது, அந்த 22ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are 8, 2 2s are 4, 2 2s are 4. அகெயின் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறோம், இது அப்படியே ரிப்பீட் ஆகும். 8 4 4. ஸோ 8 12 1 9 அண்ட் 4 4 9 2 8. இப்போ 4 9 2 8 அப்படின்ற ஆன்சரை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் வர மாதிரி நம்பர் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 1s are 3 அண்ட் 3 1s are 3. ரிமைனிங் 1 19 ஆகிடுச்சு. 3 6 are 18, 3 4s are 12, 3 2s are 6, பாயிண்ட் வச்சாச்சு, 2 0 வரும். நெக்ஸ்ட்டு 3 6 are 18, 3 6 are 18, 3 6 are 18 ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்குது. ஃபைனலாக நமக்கு 1642.666 வந்திருக்கு. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். 6
1642.6 இருக்குது. இதுக்கப்புறமா 6 5க்கு மேலே வரக்கூடிய டிஜிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6 எழுதிட்டு 2 டிஜிட் எழுத போகிறோம். இந்த 2 6க்குனால இந்த ஒரு 6 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7 எழுதிட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது நம்ம என்ன கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி என்ன வால்யூம் தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆர் வால்யூம்னு எழுதுகிறேன். வால்யூமில் வந்து நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூனிட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். சென்டிமீட்டர் கியூப் போடணும், இல்லை கியூபிக் சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர்ன்ற யூனிட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.3 second question கான solution என்னன்னு டீடைலா பார்க்கலாம். Let's welcome to maximum KMR channel and நான் உங்கள் மோகன் ராஜ். Question number 2 என்ன கேட்டிருக்காங்க, நாதன் an engineering student, ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர், அவர் பேர் வந்து நாதன். ஓகேங்களா, was asked to make a model shaped. ஓகே, ஒரு மாடல் ஒன்று செய்ய சொல்கிறாங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் ஏ சிலிண்டர், ஒரு சிலிண்டர் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு சிலிண்டர் ட்ரா பண்ணிக்கலாங்களா. ஓகே, வித் 2 cones attached at the 2 ends. 2 கோன்ஸ் இருக்குது. அந்த 2 கோன் என்ன பண்ணுறாங்கன்னா 2 எண்டில் சிலிண்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்படி ஓகேங்களா, இப்படி இருக்குது. த டயாமீட்டர் ஆஃப் த மாடல், த டயாமீட்டர்ன்றது எதுக்கு பிலாங்ஸ் டூன்னு பார்த்தோன்னா சர்க்கிளுக்கு பிலாங்ஸ் டூ. அப்போ சிலிண்டருக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய இந்த டயாமீட்டரும் சேமாக தான் இருக்கும். இந்த டயாமீட்டர் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 3. ரேடியஸ் வேணும்னா இந்த 3யை வந்து டிவைடட் பை 2 போட்டோன்னா அதுதான் ரேடியஸ். ஓகேங்களா, லென்த் இஸ் 12 சென்டிமீட்டர். இப்போ இதோடைய லென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. லென்த்துன்னும் போது ஓவராலாக இந்த ஹைட்டு மொத்தமாக சேர்த்து தான் லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்கள் கோனுக்கு மட்டும் லென்த்து, சிலிண்டருக்கு மட்டும் லென்த்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ சிலிண்டருக்கு மட்டும் நம்ம லென்த் எடுத்துருக்கலாம். இப்போ இது மொத்தமாக சேர்த்து இருக்கக்கூடிய அந்த ஹைட்டு இல்லைனா லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர். சரிங்களா, இஃப் ஈச் கோன் ஹேஸ் ஹைட், பார்த்தீங்களா, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோனுடைய ஹைட்டு ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோனுடைய ஹைட், அப்போ இந்த கோனுடைய ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். இந்த கோனோட ஹைட் எவ்வளோ, 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த கோனுடைய ஹைட்டு 2 சென்டிமீட்டர். மேலே 2 சென்டிமீட்டர், கீழே 2 சென்டிமீட்டர், ரெண்டும் சேர்த்தா 4 சென்டிமீட்டர். அந்த 4 சென்டிமீட்டரை மொத்த ஹைட்லேருந்து மைனஸ் பண்ணோன்னா அதுதான் சிலிண்டரோட ஹைட்டு. 12ல் 4 மைனஸ் பண்ணோன்னா 8 வரும். அந்த 8 தான் சிலிண்டரோட ஹைட்டு. தென் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல் நாதன் மேட். நாதன் வந்து அந்த கிரியேட் பண்ணியிருக்க அந்த செஞ்சுருக்க ஒரு மாடலுடைய வால்யூம் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிப்போம் கிளியராக. ஒரு சிலிண்டர், இந்த சிலிண்டர் என்ன பண்ணோன்னா ஈக்குவலாக வச்சுக்கிட்டிங்களா. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சும்மா லைட்டாக எப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு 1 இந்த இடத்துல 1, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறேன். டயக்ராமை நீங்கள் வரைகிறதுக்கு சொல்லித்தரேன் எப்படி ட்ரா பண்ணணும்னு. சில பேர் வந்து டயக்ராமை கோணலும் மணலுமாக வரைகிறீங்க, அதனால். சரிங்களா, இப்போ சிலிண்டருக்கு இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணிருக்கோம். இதுதான் வந்து இந்த கோன் மேலே வச்சுருக்க பார்ட்டு, கோனை வந்து கீழே. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, asked to make a model shaped cylinder with 2 cones attached on 2 ends. 2 ends-லையும் கோன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேடியஸ் ஃபஸ்ட்டு என்னன்றது தெரியணும். ஓகே, அதே மாதிரி இந்த சிலிண்டருடைய ஹைட்டு இது எல்லாத்தையும் இதில் வந்து திரும்பி எடுத்து எழுதுவோம். டயாமீட்டர் வந்து ஆஃப் த மாடல், டயாமீட்டர்னால் எதுக்கு, இதிலிருந்து இது வரைக்கும் டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ரேடியஸ் இந்த இடத்துலையும் 6 தான், இந்த இடத்துலையும் 6 தான், ரெண்டுமே காமனாக தான் இருக்கும். ரேடியஸ் வந்து இந்த டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும், 3/2 சென்டிமீட்டர். இங்கேயும் அதே ரேடியஸ் தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு சிலிண்டருங்களா. மேலேயும் ஒரே ரேடியஸ், கீழேயும் ஒரே ரேடியஸ் எழுதியாச்சு. லென்த்து, இதோடைய மொத்தமாக இருக்கக்கூடிய லென்த்தை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் வந்து இதோடைய மொத்த லென்த்து, இதை தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து கீழே வந்து இப்படி ஹரிசாண்டலாக வச்சுருந்தாங்கன்னா அப்போ லென்த்துன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுருக்கிறதுனால அது ஹைட்டு, ஏன்னா சிலிண்டருக்கு என்ன இருக்கும், ஹைட்டு தான் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கோன் ஹேஸ் ஹைட், கோனுடைய ஹைட்டு, கோனுடைய ஹைட்னா எங்கே, இங்கேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் இந்த கோனுடைய ஹைட்டை மட்டும் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர்ஸா, 2 சென்டிமீட்டர். ஓகே, 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல இங்கேருந்து இந்த கோனுக்கான மேலே இருக்கக்கூடிய கோனுக்கான ஹைட்டு இது 2 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும், ஹைட்டு, சிலிண்டரோட ஹைட்டும் வேணும். இது ஒரு 2 சென்டிமீட்டர், இது ஒரு 2 சென்டிமீட்டர். இந்த ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்கக்கூடியது இந்த
சிலிண்டருடைய ஹைட் வந்துடும். இப்போ இது ஒரு 2, இது ஒரு 2, எவ்வளோ ஆச்சு? 4 ஆகிடுச்சுங்களா? 12லேருந்து 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு? 8 சென்டிமீட்டர். இந்த 8 சென்டிமீட்டர் தான் இந்த சிலிண்டருடைய ஹைட்டு. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டேட்டாவெலாம் எடுத்து அங்கே கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரேடியஸ் சொல்யூஷன் எழுதி கிவன் எழுதிக்கங்க. ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர், இந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஆர்னு எடுக்கிறோம், அது வந்து 3/2 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டரோட ஹைட்டு. ஓகே, ஹைட் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டருடைய ஹைட்டை ஹெச்ன்னு எடுக்கலாம். ஹைட் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 8 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? டோட்டல் ஹைட், மொத்த ஹைட்டையும் மைனஸ், அதிலிருந்து மைனஸ் என்ன பண்ணோம்? 2 இன்ட்டு 2 கோனுடைய ஹைட்டு, அதை மைனஸ் பண்ணோம். அதை அவங்களுக்கு சொல்லணும்ல, ஹைட் ஆஃப் கோன். டோட்டலாக இருக்கக்கூடிய ஹைட்டிலேருந்து, இல்லைனா டோட்டலாக லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அந்த லென்த்துலேருந்து 2 கோனுடைய ஹைட்டை மைனஸ் பண்ணோம். டோட்டல் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்தமான ஹைட்டு 12 சென்டிமீட்டர். இந்த 12லேருந்து 2 இன்ட்டு ஹைட் ஆஃப் த கோன் எவ்வளோ? ஒரு கோனோட ஹைட்டு 2. இப்போ 12 மைனஸ் 4 ஆகிடுச்சு. 12 மைனஸ் 4 போது நமக்கு என்ன? 8 சென்டிமீட்டர். இது வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இப்போ சிலிண்டருக்கு ஆனது ரேடியஸையும் ஹைட்டையும் எழுதிட்டோம். அடுத்தது கோன் வேணும்ல, இப்போ கோனுக்கு போகலாம். இப்போ ரேடியஸ் ஆஃப் த கோன், கோனுடைய ரேடியஸும் இந்த இடத்துல சிலிண்டரோட ரேடியஸும் ஒன்று தான். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் காமனாகவே நம்ம ஆர்னே எடுத்துக்கலாம். இப்போ கோனுக்கு ஒரு ஹைட் இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் கொஷினை நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த ஆரம் அந்த ஆரம் காமனாக இருந்தது. இப்போ இங்கே வந்து அதில் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஹைட் ஆஃப் கோன், கோனுடைய ஹைட்டை ஹெச்ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கோனுடைய ஹைட் என்ன? 2 சென்டிமீட்டர். இப்போ இங்கேயும் ஹெச் தான். ஓகே, இந்த ஹைட்டு 8 சென்டிமீட்டர், இந்த ஹைட்டு 2 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் நம்ம ஹெச்ன்னு வச்சுக்க முடியாதுல்ல. சிலிண்டருடைய ஹைட்டை H1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அண்டு கோனுடைய ஹைட்டை H2ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வேறு ஹைட்டு, அது வேறு ஹைட்டு. இப்போ ஃபைனலாக நம்ம வால்யூமாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் த மாடல் தட் நாதன் மேடு. வால்யூம் ஆஃப் நாதன், வால்யூம் ஆஃப் மாடல். ஓகே, சாரி, மாடலை மிஸ் பண்ணிட்டேன்னா. வால்யூம் ஆஃப் மாடல் தட் நாதன் மேட், நாதன் மேட் பண்ண அந்த மாடலுக்கான வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா, சிலிண்டருடைய வால்யூம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர், அது கூட வேறு எது இருக்குதுன்னு பாருங்கள். 2 கோன் இருக்குங்களா? ஒரு சிலிண்டர், மேலே ஒரு கோன், கீழே ஒரு கோன். இந்த கோனும் இந்த கோனுக்கும் ரேடியஸும் 3/2, ஹைட்டும் என்ன இருக்குது? 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கோணம் என்ன? ஈக்குவலாக இருக்குது. ப்ளஸ் போட்டு என்ன பண்ணுறோன்னா 2 இன்ட்டு 2 கோனுடைய வால்யூம், 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன்னு எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலா எடுத்துகிட்டு வரோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா πr² h இஸ் கியூபிக் யூனிட்ஸ். சிலிண்டருடைய ஹைட் என்னன்னு பாருங்கள், H1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த H1ஆக மாற்றிடுறோம். ப்ளஸ் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா 1/3 இன்ட்டு πr² h. இப்போ 1/3 போட்டேன், இன்ட்டு πr² h போடுறேன். ஹைட் ஆஃப் த கோன் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 2ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல 2 போட்டுடலாம். இப்போ இந்த ஃபார்முலா ரெண்டுமே வால்யூமுக்கான ஃபார்முலா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துல இருந்தும் காமனாக நம்ம எதாவது எடுக்கணும்ல, இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல πr² h1 ப்ளஸ் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 2/3ன்னு எழுதிக்கோங்க. 2/3 πr² h2 எழுதியாச்சு. அடுத்தது பை இருக்குது, r² இருக்குது, பை இருக்குது, r² இருக்குது. ஆனால் இங்கே H1 H2 இருக்குது, காமனாக எடுக்க முடியாது. பையையும் r² என்ன பண்ணலாம்? காமனாக நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ பை எடுத்துட்டேன், r² காமனாக எடுத்துட்டேன், இன்ட்டு போட்டாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்கும்? H1 ஹைட் 1 இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 2/3 இருக்குது. பையையும் r² வெளியில் எடுத்துட்டோம், ஒரு H2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூஷன் பண்ணணும். பையோடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர். ஆருக்கு நமக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான், சிலிண்டருக்கும் சரி கோனுக்கும் சரி. 3/2 இன்ட்டு 3/2, ஏன்னா r² இருக்குது, அதனால் 2 டைம் எழுதிட்டேன். இன்ட்டு போட்டுட்டேன், ப்ராக்கெட்குள்ளே ஹைட் 1, H1ன்றது சிலிண்டருடைய ஹைட்டு, அதை எடுத்து 8
ப்ளஸ் 2/3 இன்ட்டு H2 ஹைட்டு 2ன்றது கோனுடைய ஹைட்டு, இந்த ஹைட்டு 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. அடுத்ததான் இங்கே கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, இது 1 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். 1 2s are 2, 11 2s are 22. ரிமைனிங் இதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஒரு 11 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 3 3s are 9 ஆகிடுச்சு. அந்த 11 வச்சுக்கலாம், இங்கே 9 வச்சுக்கலாம், டிவைடட் பை 7 எழுதிக்கலாம். இன்ட்டு இப்போ உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். 8 இருக்குது, ப்ளஸ் 2 2s are 4/3, 3 8s are 24, ப்ளஸ் ஒரு 4 டிவைடட் பை 3, 28 டிவைடட் பை 3. 28 டிவைடட் பை 3 போட்டாங்களா? இப்போ 7 1s are 7, 7 4s are 28. அடுத்ததாக 3 1s are 3, 3 3s are 9. நான் ஏன் இந்த 11 அப்படியே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? இது வந்து கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 11 22 இதெல்லாம் வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இப்போ கீழே டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு 11 இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 4 இருக்குது. இப்போ 11 இருக்குது, 3 4s are 12. 11 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் எப்படி எழுதணும்? இந்த 2 எடுத்து எழுதிட்டோம், 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3, லாஸ்ட்டாக இந்த 1 அப்படி எழுதுகிறோம், 132. ஓகே, நெக்ஸ்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தோன்னா 11 இன்ட்டு 3 இன்ட்டு 3 நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 11 இன்ட்டு 3 3s are 9 எழுதிட்டோம். 7 இன்ட்டு டினாமினேட்டில் ஒரு 2 இருக்குல்ல, அந்த 2வை மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ செக் பண்ணி எழுதணும். இப்போ இந்த 2வை நம்ம அப்படியே இங்கே கொண்டு வந்துப்போம். ஓகே, 2வை கொண்டு வந்தாச்சு. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 6 are 12, அகைன் 2 6 are 12, 1 டைம் 66. ஃபைன் பண்ணது என்ன? நம்ம வால்யூமாக ஃபைன் பண்ணியிருக்கோம். வால்யூம் நம்ம எதில் கொடுக்கணும்? கியூபிக் யூனிட்ஸில் கொடுக்கணும். சென்டிமீட்டரில் கொஷின் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கியூப், இல்லைனா கியூபிக் சென்டிமீட்டரை நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். Dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.3ல third question. இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்றதை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் கேமா சேனல். ஃப்ரம் எ சாலிட் சிலிண்டர், ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டருடைய ஹைட்டை வந்து 2.4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த டயாமீட்டர், சிலிண்டருக்கு டயாமீட்டர் வந்து 1.4 சென்டிமீட்டர்ஸ். எ கோன் ஆஃப் சேம் ஹைட், இந்த கோனுக்கும் இந்த சிலிண்டருக்கும் ஒரே ஹைட்டுன்றாங்க. அப்போ இந்த கோனுடைய ஹைட்டும் என்ன? 2.4. சேம் டயாமீட்டர், அதே சேம் டயாமீட்டரில் கார்வ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்வ்ட் அவுட்னா என்ன? அதை ட்ரில் பண்ணி கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு சிலிண்டரை ட்ரா பண்ணிப்போம். இந்த சிலிண்டருக்கு கீழே பேஸ், மேலே ஒரு டாப். இப்போ இது சிலிண்டர். இந்த சிலிண்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கர்வ் பண்ணுறாங்க, உள்ளே வந்து ட்ரில் பண்ணுறாங்க. ட்ரில் பண்ணி உள்ளே இதை வந்து கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுதான் அந்த கொஷின். இப்போ இங்கே கோன் மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல இருந்து இங்கே ட்ரில் பண்ணி இவங்க கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த தூள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வர வேஸ்டேஜை வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் எ சிலிண்டர், ஒரு சிலிண்டரில் இருந்து இந்த சிலிண்டருடைய ஹைட்டு வந்து என்ன? 2.4 சென்டிமீட்டர்ஸ். இப்போ சிலிண்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஹைட் வந்து போட்டுப்போம். இந்த ஹைட் வந்து 2.4 சென்டிமீட்டர்ஸ். டயாமீட்டர் 1.4 கொடுத்துருக்காங்க. வாட் தி ஹேட் கிவன்? டயாமீட்டரை 1.4 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஆர், இந்த 1.4ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். என்ன ஆகும் நமக்கு? 2 7s are 14. ஸோ 0.7 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ரேடியஸ். இங்கே ரேடியஸை இங்கே மார்க் பண்ணுவோம். இந்த ரேடியஸ் வந்து என்ன நமக்கு? 0.7 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட். ரிமைனிங் சாலிட் என்ன கேட்குறாங்க? இந்த கோன் மாதிரி காவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கோனுடைய ஃபுல் வால்யூமை வெளியில் எடுத்துட்டோம். எதுலேருந்து? இந்த சிலிண்டர் ஒரு சாலிடாக இருக்குது. சாலிடான எந்த ஒரு ஹோல்ஸும் கிடையாது, கனமாக இருக்கும். அதுலேருந்து ஒரு கோன் மாதிரி ட்ரில் பண்ணி அந்த கோனுடைய வால்யூம் மொத்தத்தையும் வெளியில் எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறமா ரிமைனிங்காக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுடைய வால்யூம் கேட்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட்னா என்ன? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் த கோன். கோனுடைய வால்யூமை வெளியில் எடுத்துடணும். இப்போ கோனுக்கும் ஒரு ஹைட் வேணும்ல, அந்த ஹைட் வந்து என்ன? அதையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? எ கோன் ஆஃப் சேம் ஹைட். கோனுக்கும் அதே ஹைட்டு தான் இந்த 2.4.
அண்ட் சேம் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிலிண்டருடைய ஹைட்டு, ஓகே, ஹைட் ஆஃப் சிலிண்டர், இந்த சிலிண்டரோட ஹைட் அண்ட் ஹைட் ஆஃப் த கோனுடைய ஹைட்டு, இந்த ரெண்டுமே h is equal to அப்படின்றது எவ்வளோ 2.4 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டருடைய ரேடியஸ் அண்ட் கோன், ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் அண்ட் கோன் ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான். ரேடியஸ் வந்து எவ்வளோ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 0.7 பிகாஸ்ன்னு எழுதி அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் டினோஷனில் கொடுக்குறோம். பிகாஸ் given that என்ன கொடுத்துருக்காங்க கிவனில் சேம் ஹைட் சேம் டயாமீட்டர் carved out, ஓகே, அதை வந்து நம்ம இங்கே வந்து டினோஷனில் எழுதணும். ஸோ சேம் ஹைட் அண்ட் சேம் டயாமீட்டர் ஆஃப் கோன், அந்த கோனுக்கு சேம் ஹைட்டும் சேம் டயாமீட்டரும் என்ன பண்ணியிருக்காங்க carved out ஃப்ரம் தி சிலிண்டர், அந்த சிலிண்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க. அந்த சிலிண்டருக்கு விச் ஹேஸ் த சேம் ஹைட், இது உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் எழுதுகிறேன், சரிங்களா. சேம் ஹைட் அண்டு டயாமீட்டர்னு எழுதுகிறேன். ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டருடைய டயாமீட்டரும் கோனுடைய டயாமீட்டரும் ஒரே அளவில் தான் அவங்க கர்வ் பண்ணுறாங்க. அந்த ஹைட்டும் என்ன ஆகுது, கோனுடைய ஹைட்டுன்றது சிலிண்டருடைய ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான். ஃபைண்ட் பண்ண சொன்னது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட், ஓகே. இப்போ அதுக்கான ஆன்சரை வருவோம். வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நியரஸ்ட் சென்டிமீட்டர் கியூப், நியரஸ்ட் வேல்யூவாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் வேணும்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்லேருந்து நம்ம கோனுடைய பார்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க செதுக்கி இல்லை கர்வ் பண்ணி ட்ரில் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ நான் அதுக்காக வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்லேருந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் மைனஸ் இந்த சிலிண்டரோட வால்யூம்லேருந்து வால்யூம் ஆஃப் த கோனுடைய வால்யூமை நம்ம மைனஸ் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ் மைனஸ் வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், ரெண்டுத்துக்கும் கியூபிக் யூனிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த காமனாக இருக்கிறது மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த பையும் ஆர் ஸ்கொயர் ஹெச் ரெண்டுமே 3 பார்ட்டுமே காமனாக இருக்குது, ஓகே. பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் 1 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சை மல்டிப்ளை பண்ணால் 1 தான். மைனஸ் இந்த இடத்துலையும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சை வெளியில் எடுத்தாச்சு. ரிமைனிங் பார்ட் 1/3 இருக்கும். இது கியூபிக் யூனிட்ஸ். இப்போ நம்ம பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 - 1ன்றது 2/3. இப்போ நம்ம இதுக்கான எல்லா வேல்யூஸும் எடுத்து சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுவோம். பைன்றது 22/7 அண்ட் ரேடியஸ் ஆர் என்னன்னு பாருங்கள் 0.7. இந்த 0.7 வந்து ஸ்கொயரில் இருக்குது, ஆர் ஸ்கொயர் 2 டைம்ஸ் 0.7 இன்ட்டு ஹைட்டு ரெண்டுத்துக்குமே சேம் ஹைட் தான், அதை நம்ம காமனாக எடுத்தோம் 2.4 இன்ட்டு 2/3. இப்போ நமக்கு இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே 1 டிஜிட்ஸ்க்கு அப்புறமா டெசிமல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் இந்த எல்லாத்தையும் ஒன்றுத்துக்கும் கீழே என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணும்போது 7/10 மாறிடும். இப்போ 0.7 இருக்குது, 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 10 கேன்சல் பண்ணால் 1 வேல்யூ. அப்போ நமக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே என்ன ஆகிடும் 7 ஆகிடும். 7/10 எழுதலாம். சிமிலர்லி இங்கே 7/10, இங்கே 24/10 எழுதுகிறேன். 22/7 into 7/10 into 7/10 into 24/10 into 2/3 எழுதிட்டேன். ஏன்னா எனக்கு டெசிமல்ஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணணும்ல, அதனால். இப்போ 3 1s are 3, 3 8s are 24 அண்ட் 22 7 7 8 2 இருக்குது. இது எல்லாத்தையும் இங்கே மேலே எடுத்து எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது 22 into 7 into 7 into 8 into 2 இருக்குது. டிவைடட் பையில் இங்கே 7 இருக்குது. இன்ட்டு 10 into 10 into 10ன்றதை 1000 மொத்தமாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 22 இருக்குது, இங்கே 7 7s are 49. இந்த 49ஐயும்
8 2s are 16 மல்டிப்ளை பண்ணலாம். 6 9s are 54, 5 6 4s are 24 plus 5 29. 1ஆல் 49 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 49 4 18 1 784 வந்திருக்கு. இந்த 784 2ஆல் 22ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 22ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4s are 8, 2 8s are 16, ரிமைண்டர் 1, 2 7s are 14 plus 1 is 15. அகெயின் 2ஆல் பண்ணுறோம், இது அப்படியே ரிப்பீட் ஆகும். 8 6 5 1. இப்போ 8 ஆகிடுச்சு. 14 1 12 1 7 1 1 7 2 4 8 வந்திருக்கு. ஓகே 49 16 ஆகிடுச்சு. ஒரு 22ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு 17248ன்ற ஆன்சர் வந்திருக்கு. டிவைடட் பை ஒரு 7 இருக்குது, இன்ட்டு ஒரு 1000. இப்போ 7ஆல் இதை கேன்சல் பண்ணுங்கள். 7 1s are 7, 7 2s are 14, ரிமைண்டர் 3 32 ஆகும். 7 4s are 28, 7 5s are 35 ஆகிடுது. ஸோ 7 4s are 28 கொடுத்துட்டோம், 4 ஆகும். 44 வந்துருச்சு. 7 5s are 35, 35 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் அதில்? இது ஒரு 4, அது ஒரு 5, 9 இருக்குது. 7 5s are 35, 7 6s are 42 வந்துருச்சு. ஸோ 7 6s are 42, 28 இருக்குது. 7 4s are 28, 24.64ன்னு வந்திருக்கு. சரிங்களா? டிவைடட் பை 1000. இங்கே கீழே 1000 இருக்கிறதுனால 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 2.464ன்னு எழுதுகிறோம். ஃபைன் பண்ணது வால்யூம். வால்யூமுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? சென்டிமீட்டர் கியூப்ன்ற ஆன்சரை கொடுக்கணும். ஸோ ஃபைனலாக ரிமைனிங் சாலிடோட வால்யூம் எவ்வளோனா 2.46 சென்டிமீட்டர் கியூப் இஸ் த ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.3ல 4th கொஷினுக்கான சொல்யூஷனை எப்படி டெரைவ் பண்ணுறதுன்றத ஈஸியாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல். இந்த இடத்துல கொஷின் வந்து சாலிட்னு கொடுத்துருக்காங்க. சாலிட்னா என்னென்னா அது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், அதுதான் சாலிட்னு சொல்லுவோம். கன்சிஸ்டிங் ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட். அந்த சாலிட் எப்படி இருக்குன்னா ஒரு கோன் வந்து இருக்குது. அந்த கோனுடைய ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12 சென்டிமீட்டர். அண்ட் ரேடியஸ், அந்த கோனுக்கான ரேடியஸாக அவங்க 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் ஆன் ஏ ஹெமிஸ்பியர். ஸ்டாண்டிங் ஆன் ஹெமிஸ்பியர்னா என்ன? ஹெமிஸ்பியருக்கு மேலே அந்த கோன் வந்து நிற்குது. இங்கே அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் 6 சென்டிமீட்டர் தான். அதுதான் இங்கே டயக்ராமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இஸ் பிளேஸ்டு அப்ரைட், மேல்புறமாக அந்த கோனை வச்சுருக்காங்கன்றதுக்கான மீனிங். இன்னிய ரைட் சர்க்குலர் சிலிண்டர், இது என்ன பண்ணுறாங்க? ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்குள்ளே வைக்கிறாங்க, விச் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். அந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. சச் தட் இட் டச்சஸ் த பாட்டம். இந்த சாலிட் என்ன பண்ணுதுன்னா அந்த பாட்டமை போயிட்டு தொடுது. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். அப்படி இருக்கப்போ இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த வெயிட்டான பொருளை தண்ணிக்குள்ளே போட்டோன்னே என்ன ஆகும்? தண்ணி வந்து வெளியில் வந்துடும். அதுதான் வாட்டர் டிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் த சிலிண்டர், தண்ணி எவ்வளோ வெளியில் போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் 6 சென்டிமீட்டர் அண்ட் அதோடைய ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நவ் இப்போ இந்த கோனுடைய ஹைட்டு 12, இந்த சிலிண்டருக்கு ரேடியஸ் வந்து 6. அப்போ மொத்தமாக இந்த பார்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 12 6 ஆட் பண்ணால் நமக்கு 18 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. சிலிண்டரை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், சிலிண்டருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ காமனான ரேடியஸ் தான். ஹைட் மட்டும் 8 சென்டிமீட்டர் தான் சிலிண்டர் இருக்குது. அப்போ சிலிண்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. புக்கில் டயக்ராம் வந்து உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சிலிண்டரோட ஹைட்டு இவ்வளோ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த கோன் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கோனை வந்து உள்ளே வந்து போடுறாங்க. அந்த கோன் வந்து வெயிட், கோன் ப்ளஸ் அடியில் பாட்டமில் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது அந்த வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். இது காமனான தெரிஞ்சது தான். இதுதான் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்வார்னா, எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் ஏதாவது ஒரு பவுலுக்குள்ளே தண்ணி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து எப்படி டிஸ்பிளேஸ் ஆகும்னா அதோடைய கண்டென்ட் நம்ம இந்த போடுற பொருளுடைய வெயிட்டு, எந்த நம்ம சாலிடோ ஒரு திங்கோ கையில் வச்சுருக்கோமோ அந்த வெயிட்டு வெளியில் போகிற தண்ணிக்கான வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வெயிட் ஆஃப் த சாலிட் இம்மர்ஸ்டு இன் ஏ வாட்டர், வாட்டருக்குள்ளே நம்ம போடுற அந்த சாலிடோடைய வெயிட் இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்கேஸ் இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு சிலிண்டர் பெருசாக எடுத்துக்கிட்டு
இப்போ இவ்வளோ தண்ணி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இதுக்குள்ளே ஒரு ஸ்பியரை போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா தண்ணி வெளியில் போகாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இங்கேருந்து, ஏன்னா இந்த வெயிட் உள்ளே போயிருக்கிறதுனால. இப்போ இந்த ஸ்பியரோடைய வெயிட் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் த ஹைட்டை எவ்வளோ இந்த தண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஹைட் ஏறி இருக்கோ அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கான வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக இருக்கிறதுனால என்ன ஆச்சு, நம்ம இந்த கோன் ப்ளஸ் ஹெமிஸ்பியர் அந்த சாலிடை உள்ளே வைக்கும் போது தண்ணி அந்த அமௌண்ட் ஆஃப் இது எவ்வளோ வெயிட் இருக்கோ மொத்த வெயிட்டுக்கும் அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் வெளியில் டிஸ்பிளேஸ் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன, நம்ம கேட்டது எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ்டுன்னு கேட்குறாங்க. அப்போ வாட்டர் டிஸ்பிளேஸ்டு, வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். இது ரெண்டுத்துக்கான வால்யூம், ஏன்னா இது ரெண்டுமே சேர்ந்துருக்கா. அப்போ வால்யூம் ஆஃப் த சாலிடுன்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் ஆன்சர் நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு, எவ்வளோ தண்ணி வெளியில் போயிருக்கு அந்த வால்யூம் கேட்குறாங்க, டிஸ்பிளேஸ்டு இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சாலிட், அந்த சாலிடை உள்ளே வச்சுருக்காங்களே அதை சொல்கிறாங்க. பிளேஸ்டு அப்ரைட் சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர்னு சொல்லியிருக்காங்களா, அது வால்யூம் ஆஃப் த சாலிட். சாலிட் எவ்வளோ வெயிட் இருக்கோ அவ்வளோ வெயிட்டுக்கான அந்த வால்யூமுக்கான வாட்டர் வெளியில் போயிருக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் த சாலிட், இந்த சாலிட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இது மொத்தமே சேர்த்து ஒரு சாலிட். அப்போ இதில் ரெண்டு பார்ட் இருக்குது, மேலே கோன், கீழே ஹெமிஸ்பியர் இருக்குது. இப்போ இந்த சாலிடில் ரெண்டு வால்யூம் இருக்குங்களா, அதனால் வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் மேலே கோன் கீழே ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியர் இது ரெண்டுத்துக்கான வால்யூம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணால் அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நவ் கிவன் டேட்டா என்னென்னன்றதை நம்ம இங்கே கொடுத்துடலாம். கிவன் டேட்டா இப்போ நமக்கு ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று கோனு, இன்னொன்று ஹெமிஸ்பியர். இந்த கோனுக்கு ரேடியஸும் வேணும், ஹைட்டும் வேணுங்களா. கோன் ஃபஸ்ட்டு இங்கே கோன்னு எழுதிக்கிறேன், இதுக்கான ரேடியஸ் இல்லைனா நீங்கள் ஃபார் கோன்னு எழுதிக்கோங்க. அந்த ரேடியஸ் கோனுக்கான ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். அண்டு கோனுக்கான ஹைட் ஆஃப் த கோன்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு கோனுடைய ஹைட்டை தே ஹேட் கிவன் 12 சென்டிமீட்டர். அண்டு இங்கே இருக்கிறது கீழே என்ன இருக்குது, நமக்கு ஹெமிஸ்பியர் இருக்குது. அடுத்ததான் ஹெமிஸ்பியர். ஃபார் ஹெமிஸ்பியருக்கு என்னென்ன டேட்டா, ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் அதே தான் நமக்கு. ஸோ ஹெமிஸ்பியர் ரேடியஸ் நமக்கு 6 சென்டிமீட்டர் தான், சரிங்களா. இதிலேருந்து இது வரைக்கும் அதுதான் ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸ். அண்டு ஹெமிஸ்பியருக்கு நமக்கு ஹைட் தேவையில்லை, சரிங்களா. அது ரேடியஸ் தான், அது ஹைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இவங்க கேட்டது வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட், அதை ஃபைண்ட் பண்ண வேண்டியது தான். வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோன். கோனுக்கு வால்யூம் என்ன, 1/3 pi r ஸ்கொயர் h cubic units ப்ளஸ் ஹெமிஸ்பியருக்கான வால்யூம் 2/3 pi r cube. நவ் இது ரெண்டுத்தில் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த 1/3 ரெண்டு இடத்துல இருக்குது, இந்த 1/3 வெளியில் எடுத்துக்கலாம். பையும் ரெண்டு இடத்துல காமனாக இருக்குது, பை எடுத்துருங்க. ஆர் ஸ்கொயர் எடுக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த இடத்துல 1/3 pi r ஸ்கொயர் எடுத்துட்டோம், ஹெச் ரிமைனிங் இருக்கும். ப்ளஸ் 1/3 போயிடுச்சு, ஒரு 2 இருக்கும், ஒரு பை எடுத்தாச்சு. ஆர் க்யூபில் ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டோம், ஆர் மட்டும் இருக்கும். இப்போ இது கியூபிக் யூனிட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, நவ் 1/3 இன்ட்டு பையோடைய வேல்யூ 22/7. இங்கே ஆர்ன்றது இது கரஸ்பாண்டிங் டு 1/3ன்றது வால்யூம். இந்த வால்யூம் ஆஃப் த கோனுக்கும் ரேடியஸ் ஆர் ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர், இது ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன இருக்குது, 6 சென்டிமீட்டர் தான். ஸோ காமனாக நம்ம 6 × 6 ஆர் ஸ்கொயருக்கு 6 × 6 எழுதுகிறேன். இன்ட்டு ஹைட்டு, இந்த ஹைட்டு கோனுக்கான ஹைட்டு, அந்த ஹைட்டை நம்ம 12 சென்டிமீட்டர். ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸ் ஆர், ரெண்டுத்துக்குமே காமனான ரேடியஸ். ஸோ 6 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 6 × 6 இன்ட்டு இங்கே 12, இது 6 2s are 12. இந்த 12 இந்த 12 ஆட் ஆகிட்டு நமக்கு எவ்வளோ ஆகிடும், 24 ஆகிடும். ஓகே, 12 6 2s are 12, 12 + 12 is 24. இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1s are 3, 3 8s are 24. அண்ட் ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நியூமரேட்டரில் 22 × 6 × 6 × 8 டிவைடட் பை 7. த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் பெர்ஃபெக்டாக டெசிமல்ஸில் வரும். 6 6 are 36. 36 கூட இந்த 8 மல்டிப்ளை பண்ணலாம். 36 × 8
6 8s are 48, 4 8 3s are 24 plus 4 is 28, 288 வந்திருக்கு. இங்கே 288, இது வந்து நம்ம இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணது, அடுத்ததாக ஒரு 22 இருக்குது, அந்த 22ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 8s are 16, 1 16 plus 1 is 17, 1 4 plus 1 is 5, 576, again 2ஆல் பண்ணுறோம், அந்த 576 அப்படியே வரும். 6 7 plus 6 13, 1 ஆகிடுச்சு, 6 plus 7 13, 1 6336, 6336 வந்திருக்கு. இதை 7ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 7 1s are 7, 7 9s are 63, அடுத்ததாக 3 வராது, ஸோ ஒரு 0 இன்க்ளூட் பண்ணி ரெண்டுத்தையும் எடுக்கிறோம். 7 5s are 35 அண்ட் தென் ரிமைண்டர் 1 வரும், பாயிண்ட் வச்சாச்சு. 7 1s are 7, ரிமைண்டர் 3, 7 4s are 28, ஸோ 905.14. ஃபைனலாக நமக்கு அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் இல்லை வால்யூம் ஆஃப் வாட்டர் displaced, here I missed the D. okay, இப்போ இது வால்யூம், யூனிட்ஸ் பார்க்குறோம், சென்டிமீட்டர் கியூப்னு கொடுக்கணும், ஏன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணது வால்யூம். இவ்வளோ தான் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.3ல 5th கொஷினை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். A capsule is in the shape of a cylinder. capsuleனா ஒரு மாத்திரை, அந்த மாத்திரை வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா cylinder with 2 hemispheres stuck to each of its ends. ஒரு சிலிண்டர், இந்த சிலிண்டரில் என்ன சொல்கிறாங்க, 2 ஹெமிஸ்பியர் 2 ஹெமிஸ்பியர் ஸ்டக் டு ஈச் எண்டு, 2 எண்ட்ஸ்லேயும் நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு ஸ்பியர் இங்கே ஒரு ஹெமிஸ்பியர், இந்த 2 ஹெமிஸ்பியரும் ஸ்டக் பண்ணியிருக்காங்க, அதாவது கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? நார்மலாக வந்து ஒரு கேப்சூல் வந்து எப்படி இருக்கும், அந்த கேப்சூல்ஸ் டியூப் கேப்சூல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். டியூப் கேப்சூல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி பாதி பார்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹெமிஸ்பியர், இந்த பாதி பார்ட், இதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு பார்ட்டை இவங்க இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சென்டராக. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்டும் இந்த எண்டும் 2 கேப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹெமிஸ்பியர், இது ஒரு ஹெமிஸ்பியர். அண்ட் சென்டரில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஷேப் ஆஃப் ஏ சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. டு ஈச் ஆஃப் இஸ் எண்ட்ஸ்னு வச்சா அது அடுத்தது வந்து இஃப் த லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சூல், இந்த என்டையர் கேப்சூலுடைய லென்த்து மொத்தமாக இதிலிருந்து இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது they had given 12 millimeters. அண்ட் ஹவு மச் மெடிசின் இட் கேன் ஹோல்டு, இதுக்குள்ளே எவ்வளோ மெடிசன்ஸை போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஹவு மச் மெடிசின் ஹோல்டு, உள்ளே வந்து எவ்வளோ மெடிசன் போட முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறது வால்யூம்னு அர்த்தம். இதுக்குள்ளே எவ்வளோ மெடிசன்ஸை போட முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வால்யூமை இந்த கேப்சூலுடைய வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இந்த கேப்சூலுடைய வால்யூமில் ஒரு சிலிண்டருடைய வால்யூம், இந்த சைடு ஒரு ஹெமிஸ்பியர், இந்த சைடு ஒரு ஹெமிஸ்பியர். அப்போ என்ன பண்ணணும், சிலிண்டருடைய வால்யூம் ப்ளஸ் 2 into ஹெமிஸ்பியருடைய வால்யூம், இதுதான் இதுக்கான ஆன்சர். அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் த கேப்சூல், இந்த கேப்சூலுக்கு டயாமீட்டர் நம்ம பார்த்தா எதுக்கு இருக்கும், இந்த ஹெமிஸ்பியருக்கு தான் டயாமீட்டர் இருக்கும். இது ஒரு ஹெமிஸ்பியர், இந்த ஹெமிஸ்பியருக்கு ஃபுல்லாக டயாமீட்டர் அவங்க 3 mmன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், இந்த டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாஸ் என்னென்னன்றதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன, how much medicine it can hold அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லிருக்கீங்களா? ஸோ மெடிசன் that can hold in capsule, அந்த கேப்சூல்குள்ளே எவ்வளோ மெடிசன் ஹோல்ட் ஆகும் அப்படின்றதுக்கான ஆன்சர் என்னென்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஒரு சிலிண்டர் இருக்குது, இந்த சிலிண்டரை நம்ம என்ன பண்ணலாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த ஒரு சிலிண்டர் மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியர், கீழே ஒரு ஹெமிஸ்பியர், 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. இந்த 2 ஹெமிஸ்பியருக்கும் ஒரே டயாமீட்டர் தான் இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் 2 into வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து நமக்கு πr² ப்ளஸ் நமக்கு 2 போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2 ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கோம். வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா 2 divided by 3 π into r³ cubic units. நவ் இப்போ நமக்கு சிலிண்டருக்கான ரேடியஸும் சிலிண்டருக்கான ஹைட்டும் வேணும். அதே மாதிரி இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு நமக்கு ஒரு ரேடியஸ் வந்து ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வேணும். அதை நம்ம ஃபைண்ட் பண்ணோங்களா. ஃபஸ்ட்டு ஃபார் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கலாம். ஹெமிஸ்பியருக்கு நமக்கு ரேடியஸ் மட்டும்தான் தேவை. அதனால் இதுக்கான ரேடியஸ்
ஆர் அப்படின்றது நமக்கு என்ன, இந்த இடத்துல ஃபுல்லாக அவங்க வந்து டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டயாமீட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷனில், டயாமீட்டர் ஆஃப் த கேப்சூலில் 3 mm கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ்னால் என்ன, இந்த 3/2 இதுதான் ரேடியஸ். அடுத்ததான் நம்ம சிலிண்டருக்கு வருவோம். ஃபார் சிலிண்டர், இப்போ சிலிண்டருக்கு நம்ம பார்க்குறோம். சிலிண்டருக்கு என்னென்ன வேணும், ரேடியஸ் வேணுங்களா? ஸோ ரேடியஸ், சிலிண்டருக்கு ரேடியஸும் ஹைட்டும் வேணும். ரேடியஸ் வந்து சிலிண்டருக்கு ரேடியஸ் பார்த்தோம்னாலும் நமக்கு என்ன, இங்கேருந்து இது வரைக்கும் தான் ரேடியஸ். ஸோ சிலிண்டருக்கும் அதே ரேடியஸ் தான் 3/2 mm மில்லிமீட்டர்ஸ். அண்டு சிலிண்டருடைய ஹைட்டு, இப்போ சிலிண்டருக்கு ஹைட் வேணும், ரைட்? இப்போ இதுக்கு ரேடியஸை கொடுத்துருக்காங்க. ரேடியஸை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 3/2. இதுக்கு மேலே இப்படி ஒரு கேப்சூல் இருக்குது, கீழே இப்படி ஒரு கேப்சூல் இருக்குது. இதோடைய டயாமீட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ரேடியஸ்ன்றது என்ன, இதுக்கும் ஈக்குவல், சரிங்களா? இந்த ரேடியஸ்னால் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஹெமிஸ்பியர், இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரேடியஸ் தான் த்ரூ அவுட்டாக இந்த சர்க்கிள் வரைகிறதுக்கான, ஆஃப் த சர்க்கிள் வரைகிறதுக்கான காரணம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அதுதான் ஆர். இப்போ மேலே இந்த இடத்துல ஒரு ஆர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆர் இருக்குது. இது ஃபுல்லாக நமக்கு 12 mmனு தெரியும், ஃபுல் லென்த்து. இதிலிருந்து இந்த ஆர், இந்த ஆர் ரெண்டு ரேடியஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஹைட்டு, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் லென்த்து மொத்தமாக எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்களோ அந்த லென்த்லேருந்து மைனஸ் 2 into ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர். டோட்டலாக அவங்க எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சூல் 12 mm மைனஸ் 2 into ரேடியஸ். ஹெமிஸ்பியர் ஒரு ரேடியஸை நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், 3/2 ஃபைன் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ரேடியஸ் டயாமீட்டரை கொடுத்துருக்காங்க, அது வந்து 3. இந்த டயாமீட்டர்லேருந்து நமக்கு ரேடியஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், டயாமீட்டர் டிவைடட் பை 2 போட்டோன்னா அதான் ரேடியஸ். ஸோ 3/2. நெக்ஸ்ட்டு இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். 12 minus 3 ஃபைனலாக நமக்கு 9. இந்த 9 mmன்றது தான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இப்போ எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணணும், மெடிசன் எவ்வளோ ஹோல்ட் ஆகும்னு கேட்குறாங்களே, அந்த ஆன்சரை ஃபைனலாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். மெடிசன் தட் கேன் ஹோல்டு இன் கேப்சூல், கேப்சூல்குள்ளே எவ்வளோ வந்து மெடிசன் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படின்றது ஆன்சர். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு πr² எழுதிட்டோம். ஓகே, πr² எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 into 2/3 into πr³ இருக்குது. இப்போ காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு பை இருக்குது ரெண்டு இடத்துலையும். r² காமனாக எடுக்கலாம். ஸோ πr² வெளியில் எடுத்துக்கலாம். π into r² வெளியில் எடுத்துட்டோம். πr² போயிடுச்சுன்னா இந்த இடத்துல h மட்டும் இருக்குது. ப்ளஸ் இந்த 2 மல்டிப்ளை பண்ணி 4 எழுதிக்கிங்க, /3. ஒரு பை r² எடுத்துருக்கோம், ரிமைனிங் ஒரே ஒரு r மட்டும் இருக்கும். நவ் ஸோ இந்த இடத்துல காமனாக ரேடியஸ் வந்து ரெண்டுத்துக்குமே 3/2, அதனால் நம்ம 6 எடுக்கலாம். இன்கேஸ் ரேடியஸ் டிஃப்ரென்ஸாக இருக்க மாதிரி கொஷின்ஸ் எதனா இருந்ததுன்னா, இப்போ ப்ரீவியஸ் கொஷின்ஸில் பார்த்தேன் பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம ரேடியஸை காமனாக எடுக்காமல் பையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பைக்கும் ஆருக்கும் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 22/7 இன்ட்டு ஆர்னா என்ன, நமக்கு 3/2 இன்ட்டு இன்னொரு 3/2, ஏன்னா r² இன்ட்டு ஹைட்டு நம்ம 9 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 4/3 இன்ட்டு ரேடியஸ் ஆர் வந்து 3/2. இங்கே கேன்சல் பண்ணுறது இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல். இந்த 1 2s are 2 and 2 2s are 4 ஆகிடுச்சு. ஃபைனலி 22 into 3 into 3 நியூமரேட்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. டினாமினேட்டர் 7 into 2 into 2 into 9 + 2ன்றது 11 ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஏதாவது கேன்சல் பண்ண முடியாமல் பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு 1 2s are 2, 11 2s are 22 அண்டு 3 into 3 என்னாச்சு 9 ஆகிடும். இந்த 11 வச்சுக்கோங்க. இந்த 11 into 3 3s are 9, 9 11s are 99 எழுதியாச்சு. டிவைடட் பை 7 2s are 14. இப்போ 99 நம்ம 11ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 9 + 9 is 18, ரிமைண்டர் 1, 9 + 1 is 10. ஸோ 1089 வரும். நீங்கள் ஆர்எல்ஸ் நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரினா 99 போடுவீங்க, 18 1089. ஓகே, ஸோ 1089 டிவைடட் பை 14. இந்த 1089 இப்போ 14ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 14ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 14 7s are நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 14 into 7 4s are 28, 2 7 + 2 is 98 வருது. சரி, ஓகே. 14 7 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 98 மைனஸ் பண்ணும்போது 0 1 109 வந்திருக்கு. ஸோ 109 நியர்பை 78 98 தான். திரும்பவும் 7 டைம்ஸ் அகெயின் நம்ம 98 போடுறோம். இங்கே மைனஸ் பண்ணும்போது 9 - 8 1, 10 - 9 is 1, 11 வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
இந்த 0 இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு கெயின் இந்த 7 டைம்ஸ் தான் 14 மல்டிப்ளை பண்ணும்போது 98 நியர்பை 110 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10 - 8 2 அண்ட் 10 - 9 1 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 0 இன்க்ளூட் பண்ணோன்னா 7 டைம்ஸ் போட முடியாது, 8 டைம்ஸ் செக் பண்ணுவோம். 8 4s are 32, 3 8 + 3 is 11, 112 வந்திருக்கு. ஸோ 112 போட்டதுக்கப்புறமா 2 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். 77.78 நம்ம ஃபைன் பண்ணது மெடிசன் தட் கேன் ஹோல்ட் இந்த கேப்சூல். இது வந்து வால்யூம், எவ்வளோ வால்யூம் வந்து உள்ள மெடிசன் வந்து நம்ம ஹோல்ட் ஆகிருக்குன்றது தான். ஃபைனலாக நம்ம என்ன செக் பண்ணணும், என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். போட்டாச்சு, இது வால்யூம், அதனால் என்ன பண்ணணும், கியூபிக் மில்லிமீட்டர். இதான் ஆன்சர். 77.78 millimeter cube is the final answer for this question. And thank you so much for watching. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Dear students, 10th standard maths chapter 7 exercise 7.3 6 questionக்கான சொல்யூஷன் எப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல். இந்த கொடுத்துருக்க ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா cubical block of side 7 centimeters. ஸோ ஒரு கியூபாய்டில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைட் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்ஸுமே நமக்கு ஈக்குவல் தான். இதிலேருந்து நம்ம வந்து கியூபாய்டில் நமக்கு என்னென்ன டேட்டா வேணும்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே வேணுங்களா? இந்த இடத்துல மூணுமே எல்லாமே என்ன, இந்த லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே 7 சென்டிமீட்டர்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் 7 சென்டிமீட்டர்ஸ் தான் நம்ம உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அடுத்ததான் இஸ் சர்மவுண்டட். இந்த கியூபிக்கல் பிளாக் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர் வச்சுருக்காங்க. பை எ ஹெமிஸ்பியர்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். அப்படி இருக்கப்போ இந்த சாலிடோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிங்கன்றாங்க. நார்மலாக இந்த கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குன்னா இந்த ஃப்ரண்ட்டு, பின்னாடி பேக், ரைட்டு, லெஃப்ட்டு, மேலே, கீழே, பாட்டம், டாப், இது எல்லாத்தையும் சேர்த்துனா மொத்தம் 6 சைட்ஸ் இருக்கும். இப்போ அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். இந்த சாலிடுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கின்றாங்க. இப்போ இந்த கியூப் இருக்குது, கியூபுக்கான சர்ஃபேஸ் ஏரியா. கியூபுக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. அப்போ அந்த ஹெமிஸ்பியருக்கும் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் இந்த மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா? அந்த ஸ்கொயருக்கு மேலே தான் இந்த கப்பு இருக்குது. இப்போ இந்த கப்பு இருக்க ஏரியா இதை என்ன இருக்குன்னா இது கவர் பண்ணியிருக்கோம். எது, இந்த ஹெமிஸ்பியர் வந்து இதை கவர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஏரியாவுக்கு உள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க முடியாது. சர்ஃபேஸ் ஏரியானா என்னென்னா மேற்பரப்பு என்னன்றது. இந்த மேற்பரப்பு நம்ம பார்க்கும்போது இந்த ஹெமிஸ்பியர் சர்க்கிள் வடிவில் ஒரு பார்ட்டை இந்த இடத்துல பிடிச்சிட்ருக்கு. அந்த சர்ஃபேஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும், இந்த கியூபாய்டோடைய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கியூபாய்டுக்கு நீங்கள் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு போகக்கூடாது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கியூபாய்டு. சைட் 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்குது. கர்வ்டு அப்படின்ற போது இந்த வளைஞ்ச பகுதி மட்டும்தான், கர்வ் ஆகிருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இவங்க என்ன சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிடுக்கு மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிங்கன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டாப்பு, பாட்டம், பேக், ஃப்ரண்ட்டு, ரைட் அண்ட் லெஃப்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை எடுக்கிறோம். இதில் இந்த இடத்துல மேலே வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இந்த ஹெமிஸ்பியர் ரவுண்டாக இந்த இடத்த பிடிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பார்ட் நம்ம மைனஸ் பண்ணோம்ல, ஹெமிஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கியூபாய்டோடைய சர்ஃபேஸ் ஏரியா, இதிலிருந்து இந்த ஹெமிஸ்பியர் வந்து ரவுண்டாக ஒரு பார்ட்டை பிடிச்சிட்ருக்கோம். அது என்னென்னா சர்க்கிளுடைய ஏரியா, அதை தான் பேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியதுக்கு சொல்யூஷன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இது கூட எதை ஆட் பண்ணணும், மேலே ஹெமிஸ்பியர் இருக்குது அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா, அதை வந்து நம்ம சிஎஸ்சி சரிங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தென் மைனஸ் எதை மைனஸ் பண்ணுறோம், ஹெமிஸ்பியர் இந்த பார்ட் மேலே டாப்பில் என்ன பண்ணுது, இந்த பார்ட்டை பிடிச்சிட்ருக்கு. அப்போ இதுக்கு சர்ஃபேஸ் நம்ம எடுக்க முடியாது. அது என்ன பண்ணுறோம், இதுதான் பேஸ் ஏரியான்னு சொல்கிறோம். பேஸ் ஏரியா ஆஃப் இந்த பேஸ் ஏரியா எப்படி இருக்குது, சர்க்கிளுடைய ஏரியா, ஒரு சர்க்கிளுடைய ஏரியா இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், இந்த பார்ட்டை மட்டும் இந்த கப்பு பிடிச்சிட்ருக்கோம். பேஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டுக்கு ஃபார்முலா என்னென்னா 2 into length into breadth plus breadth into height plus length into height, LB BH LHன்னு வரும். ஓகே, ப்ளஸ் போட்டாச்சு. CSE ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு என்ன ஃபார்முலானா 2 pi r square மைனஸ் இந்த பேஸ் ஏரியான்றது என்ன,
சர்க்கிளுடைய ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். 2 into LB plus BH plus LH plus 2 pi r ஸ்கொயர். 2 pi r ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு pi r ஸ்கொயர். 2 pi r ஸ்கொயரை ஒரு pi r ஸ்கொயர் மைனஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் pi r ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா 2 pi r ஸ்கொயர் இருக்குங்களா, மைனஸ் ஒரு pi r ஸ்கொயர் இருக்கா, ரெண்டுத்துலேயும் pi r ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தோம்னா இந்த 2 மைனஸ் இந்த இடத்துல 1 ஆகிடும். 2 minus 1 என்ன 1, 1ஆல் pi r ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் pi r ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன டேட்டா இதில் இருக்குதுன்னு பாருங்கள். ரேடியஸ் அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியணும், ஆர். அதே மாதிரி லென்த்து பிரெத் ஹைட்டை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். இந்த ரேடியஸ்னால் என்ன, இந்த பவுல் இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் பிடிச்சிட்ருக்கு. ஓகே, இது என்ன, இந்த சைடு, இது இந்த சைடு. அப்படி இல்லை நம்ம இப்படி கேல்குலேட் பண்ணாலும் இந்த டயாமீட்டர்ன்றது என்னவாக இருக்கும், இந்த சைடு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ சைடு ஆஃப் த கியூபாய்ட் தான். இந்த டயாமீட்டர் அப்படின்றது நமக்கு என்ன, சைடு ஆஃப் த கியூபாய்ட் 7 சென்டிமீட்டர் மொத்த டயாமீட்டரும். ரேடியஸ் நமக்கு வேணும்னா டயாமீட்டர் என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபுல் பார்ட் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த சர்க்கிள் மேலே கவர் ஆகிருக்கும் போது இந்த சைடு வந்து 7. இந்த சைடு இஸ் நத்திங் பட் இதோடைய டயாமீட்டர்லேருந்து ரேடியஸாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 2 into லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாமே 7 தான். 7 into 7 49 ஆகிடுங்களா, ஒரு 49. பிரெத் இன்ட்டு ஹைட்டு 7 into 7 49 ப்ளஸ் லென்த் இன்ட்டு ஹைட்டு எல்லையும் ஹெச் மல்டிப்ளை பண்ணால் 7 into 7 49 ப்ளஸ் 22/7 பைக்கு வேல்யூ. ஆர் ஸ்கொயர்ன்றது 7/2, மறுபடியும் ஒரு 7/2. ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 times. இந்த 7 கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 11 2s are 22. 49 49 49 3 49 இருக்குது. 3 49னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேங்க. 9 3s are 27. 2 3 4s are 12 ப்ளஸ் 2 is 14. 147. இந்த மூணுத்தோட வேல்யூ 147. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 7s are 14 1. 2 4s are 8 plus 1 is 9. 2 1s are 2. 294. 294 ப்ளஸ் 11 இருக்குது 7 இருக்குது மல்டிப்ளிகேஷனில் divided by 2. Next step 294 plus 11 7s are 77 divided by 2. 77ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 1s are 2, 2 3s are 6, 1 ஆகிடும். 2 8s are 16, 1 2 5s are 10, 38.5. ஒரு 294 ப்ளஸ் ஒரு 38.5 ஆட் பண்ணணும். 294 38.5. 8 plus 4 12, 1 10, 13, 1 332.5. 332.5 ஃபைண்ட் பண்ண சொன்னது சர்ஃபேஸ் ஏரியா, யூனிட் சிஎம் சென்டிமீட்டர், சர்ஃபேஸ் ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுக்கணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Dear students, 10th standard maths chapter 7 exercise 7.3ல 7th question என்ன கேட்டிருக்காங்கன்னா, a right circular cylinder just enclose a sphere of radius r units, calculate the surface area of the sphere, curved surface area of the cylinder, ratio of the areas obtained in 1 and 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபஸ்ட் இந்த என்க்ளோஸ்னு ஒரு வேர்டு இருக்குங்களா, a letter is enclosed அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லெட்டர் ரைட்டிங்லலாம் வந்து சொல்லியிருப்பாங்க enclose the letter அப்படின்னு. இப்போ இப்படி ஒரு லெட்டரை வந்து போடுற கவர் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, இது என்ன பண்ணணும்னா இப்படி இன்ட்டு போட்டிருப்பாங்க சென்டரில், இந்த இடத்துல இப்படி இருக்கும் கட்டாயி. இதுக்குள்ளே ஒரு லெட்டரை வச்சுட்டு மூடிடுவோம். அப்போ என்க்ளோஸ்னால் என்னென்னா உள்ள லெட்டரை வைக்கணும், என்க்ளோஸ்னால் என்வலப்பை மூடணும், என்வலப் பண்ணணும். சரிங்களா, அதான் என்க்ளோஸ். இங்கே எதில் என்க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரைட் சர்க்குலர் சிலிண்டர், இந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஜஸ்ட் என்க்ளோசஸ் எ ஸ்பியர், ஒரு ஸ்பியர் உள்ள என்க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போனா இந்த ஸ்பியர் என்ன சைஸில் இருக்கோ இந்த ஸ்பியருடைய இந்த டயாமீட்டர் இந்த ஹைட் ஆஃப் த சிலிண்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பியருக்கான ரேடியஸை தே ஹேட் கிவன் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆர். ஸோ ரேடியஸ்னால் இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் என்னென்னு எடுத்துக்கலாம், இதுவும் ஒரு ஆர். சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸுடைய இந்த சர்க்கம்ஃபரன்ஸை வந்து நம்ம ஆர்னு எடுத்துப்போம். இதிலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ், இதிலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ், இதிலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ். இதை வந்து நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து ஸ்பியருக்கு இந்த
சிலிண்டருக்கான ஹைட்டை நம்ம என்ன எடுப்போம், ஹெச்னு எடுப்போம். ஓகேங்களா, சிலிண்டர்னால் நம்ம ஹைட்டில் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த ஹைட் அப்படின்றது இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்போ 2 ஆரும் ஆட் பண்ணால் அதுதான் இந்த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டருக்கான ஹைட் வந்து என்னென்னா இந்த ஸ்பியருடைய இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். சரிங்களா, இது என்க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இந்த ஸ்பியர் என்ன சைஸில் இருக்கோ கீழேருந்து மேலே வரைக்கும் அதே சைஸில் தான் இந்த சிலிண்டர் இருக்கும். சிலிண்டரோட ஹைட் இஸ் நத்திங் பட் த 2 டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ ஹெச்னா ஆர் ப்ளஸ் ஆர், ஆரையும் ஆட் பண்ணால் 2R. ஹெச்ன்றது என்ன, 2R. ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி இப்போது ஃபஸ்ட்டாக என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி உங்கள் ரேடியஸ் ஆர்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஆருக்கு ஹெச்சுக்கு என்ன வந்து சேஞ்ச் பண்ணுமோ சேஞ்ச் அவுட் பண்ணியாச்சு. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்னென்னு கண்டுபிடிங்கன்றாங்க. ஸ்பியருக்கு நார்மலாக சர்ஃபேஸ் ஏரியா என்னவோ அதே தான் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தான் நம்ம கொடுக்க போகிறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா 4πr². ஓகே, ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டருக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 2πr/h² யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2 போட்டுட்டு πr எழுதிக்கிறோம். இந்த ஹெச்ன்றதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா அவங்க என்ன சொல்லலை, இந்த இடத்துல சிலிண்டருடைய ஹைட்டை பற்றி அவங்க பேசலை, ஸ்பியருக்கு ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் அப்படின்றத வச்சு தான் நம்ம இதை கொண்டு வர போகிறோம். இந்த ஹைட்டுக்கு பதிலாக நான் 2 × ஆர்னு எழுதலாம். 2Rன்னு எழுதலாங்களா, இங்கே 2πr எழுதிட்டேன். இந்த ஹெச்சுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 2R இன்க்ளூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 2 × 2 4 ஆகிடுச்சு, ஒரு பை இருக்குது. R × R R² ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் ஆப்டைண்டட் இன் கொஷின் 1 கொஷின் 2. கொஷின் 1க்கும் கொஷின் 2க்கும் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்சர் ஏரியா ஆன்சரை ரேஷியோ கொடுங்கன்றாங்க. கொஷின் 1க்கு என்ன ஆன்சர், 4πr². ரேஷியோனா இஸ்டுன்னு போடணும். கொஷின் 2க்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 4πr². இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, A/B அப்படின்னா A/Bன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல மேலே வந்து 4πr², இந்த A இருக்க இடத்துல 4πr² டிவைடட் பை Bன்றது என்ன, 4πr². இப்போ டிவைடட் பையில் ரெண்டுமே கேன்சல் பண்ணும்போது 1/1 வரும். அகைன் இந்த 1 டிவைடட் பை 1 1:1 நம்ம எழுதலாம். ஸோ இது என்ன, 1:1, ஆர் எல்ஸ் நீங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணி 1:1 அப்படின்ற ஆன்சரை கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.